மதுரையில பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி இருக்கிறார். அவரோட துறை பார்த்தீங்கன்னா, ரொம்ப மிக மோசமான நிலை. உணவு, உடை, இருப்பிடம். இதுதான் வந்து ஒரு சாமானியனுக்கு ஒரு அடிப்படை வசதி. அதில அந்த உறைவிடம்னு வரும்பொழுது, அவன் நினைக்கக்கூடிய ஒரு 1/2 சென்ட், 1 சென்ட் இடத்த வாங்குறதுக்கு கூட, இவன் கடுமையான அளவுல வந்து அதுக்கு பணம் லஞ்சம் செலவழிக்க வேண்டிய ஒரு சூழல். 10% அமைச்சர் அப்டின்னே மக்கள் சொல்லக்கூடிய அளவுல இருக்கிறார். டாஸ்மாக்ன்ற ஒரு துறை. பார்த்தீங்கன்னா, இந்த தீபாவளிக்கு மதுரையில மட்டும் 789 கோடிக்கு வியாபாரம் பண்ணியிருக்கிறோம். மொத்த தமிழ்நாட்டுக்கு 50,000 கோடி நிர்ணயம் பண்ணி ஆட்சி பண்ணக்கூடிய அரசு இந்த திமுக அரசு. பல குடும்பங்கள நடுத்தெருவுக்கு கொண்டு வந்திருக்குது. பல பெண்கள வந்து விதவையாக்கி இருக்கிறது இந்த திமுக அரசாங்கம். இன்னும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு. திமுக ஆட்சியினாலே சட்டம் ஒழுங்கு சீர்கேடுன்றது மக்கள் மனசுல ஆழமா பதிந்த ஒண்ணு. அது உண்மையும் கூட. அண்ணா யுனிவர்சிட்டி ஞானசேகரன் தொடங்கி, எப்படி அங்க ஒரு மாணவிக்கு வந்து அவர் பாலியல் தொல்லை குடுத்தாரோ, அப்ப யார் அந்த சார் என்ற ஒரு கேள்வியை எழுப்பி, அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், மிகப்பெரிய அளவுல அதுக்கான போராட்டங்களை எடுத்ததன் விளைவாக, அது வந்து ஒரு கேஸ் பதிவு செய்யப்பட்டு, அந்த ஞானசேகரன் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. அது அடுத்து அந்த கேஸ் எல்லாம் ஸ்லோவ் ஆகுது. ஆனா, யார் அந்த சாருன்றது இன்னும் வெளிச்சத்துக்கு வரல.